கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக சின்னனூர் தெற்கு, சின்னூர் வடக்கு, புதுப்பேட்டை, இந்திரா நகர் போன்ற பகுதி மீனவர் கிராமங்களில் மக்களுக்கு இடையூறாக இருக்கின்ற வனத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகளை கண்டிக்கின்ற வகையிலும் அந்த பகுதியிலே மீன்களை கொண்டு செல்வதற்கான இடவசதி, ரோடு வசதிகள் வேண்டும், பட்டா வசதி என்பது வேண்டும். அதேபோல் புதுப்பேட்டையில் குடியிருந்து வரும் 3 தலைமுறைகளாக குடியிருந்து வருபவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும். சுடுகாட்டு செல்வதற்கான பாதை வசதி வேண்டும். அதேபோல் கழிப்பிட வசதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்று 9 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகளை சந்தித்தும் எந்தவித நியாயமும் கிடைக்கவில்லை. ஒரு முறை ஒரு சமாதான கூட்டத்தில் பீஸ் மீட்டிங்கில் முடிவு செய்து அமுல்படுத்துவோம் என்று சொல்லி சென்றவர்கள் மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பின் கடலூர் மாவட்ட கிளை முடிவு செய்து இங்கே ஆண்களும் பெண்களுமாக ஏராளமான பேர்கள் கலந்து கொண்டார்கள். நம்முடைய போராட்டத்துக்கு நெருக்கடி கொடுக்கின்ற வகையில் காவல்துறையும் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் ஒரு கட்டத்திலே காவல்துறை அதிகாரிகள் நம்முடைய மாவட்ட வளர்ச்சி அதிகாரி அவர்களை, மாவட்ட டிஆர்ஓ அவர்களை சந்தித்து பேசி அவர்களிடம் பேசலாம் என்று கலெக்டருடைய பிஏயை அனுப்பி வைத்தார்கள். அந்த அடிப்படையில் மீனவர் கிராமத்தினுடைய தலைவர்களும் நம்மளுடைய சிஐடி உள்ளிட்ட தலைவர்களும் அங்கே சென்று பேச சென்றோம். பேசிய போது மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் அவர்கள் 1 வாரத்திற்குள் ரோடு போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம், மீதியுள்ள கோரிக்கைகளை நாங்கள் பீஸ் கமிட்டி அமைக்கிறோம், உங்களுடைய பிரதிநிதிகள், அதேபோல் மாவட்ட வருவாய்த்துறையினுடைய பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பிரதிநிதிகள், அதேபோல் நம்முடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் இணைந்து நான் ஒரு முடிவு செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த முடிவை நாங்கள் வரவேற்று இன்றைக்கு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இன்றைக்கு மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையை ஏற்காவிட்டால் அடுத்த கட்டம் குடும்பமாக சாலை மறியல் போராட்டத்தை ஈடு செய்வோம். அந்த சாலை மறியல் போராட்டத்தில் நம்முடைய கடலூர் மாவட்ட சிஐடி முழுமையாக இந்த மீனவ மக்களுக்காக கலந்து கொள்வது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் எங்களை போராட்டத்திற்கு தள்ளக்கூடாது, நீங்கள் உடனடியாக இந்த பகுதி மீனவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று கேட்டு நாங்கள் வெளியே வந்து இந்த கூட்டத்தில் பேசி கலந்து சென்றிருக்கின்றோம். எஸ். அந்தோணி, பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு, சிஐடி.